பதஞ்சலி யோக ரகசியங்கள். அதில் சமாதி பாதம், சமாதியும் ஆன்மீக பயன்களும். சமாதி பாதம் முதல் ஸ்லோகம். அதக் யோகாது சாசனம். சித்தத்தின் விருத்திகளை ஒடுக்குவது யோகம். யோக சித்த விருத்தி நிரோத. விருத்தி என்றால் என்ன? விருத்தி என்பது எண்ணங்களை குறிக்கிறது. நமது சித்தம் எண்ணங்களினால் சிதறி நாலா பக்கமும் ஓடுகிறது. கடுகு மூட்டையை அவிழ்த்துவிட்டால் அதில் இருந்து கடுகுகள் எப்படி தரை முழுவதும் 4 பக்கங்களிலும் சிதறி ஓடுமோ, அப்படி நமது எண்ணங்கள் தறிக்கட்டு தாவுகின்றன. அந்த எண்ண ஓட்டங்களை அடக்கினால் யோகம் நிலை பெறும். ஒரு வினாடியில் நம் மனதில் பல 100 எண்ணங்கள் தோன்றி மறைகின்றன. அவற்றின் எண்ணிக்கை குறைக்க ஆரம்பித்தாலே நல்ல பலன் ஏற்படும். நாம் யார்? நாம் ஆதியில் கடவுளாக இருந்தோம். மீண்டும் அந்த நிலையை அடைய வேண்டுமானால் எண்ணங்களை அழிக்க வேண்டும். நமது எண்ணங்கள் எப்பொழுதும் உலக வாழ்க்கை பற்றியே இருக்கின்றன. ஆகவே நம்மால் நாம் யார் என்பதை உணர முடிவதே இல்லை. எண்ண அலைகள் ஓய்ந்தால்தான் மன தெளிவு ஏற்படும். அப்போதுதான் தன்னை அறியும் அறிவு பிரகாசிக்கும். தன்னை அறிய தனக்கொரு தீங்கில்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான் என்று இதனை திருமூலர் மிக அருமையாக விளக்கியிருக்கிறார். நாம் கடவுளின் அம்சம் நிரம்பியவர்கள். ஆனால் ஆணவம், கண்மா, மாயை என்ற மும்மலங்கள் நமது ஆன்மாவை மறைப்பதால் நாம் யார் என்பது அறிய முடியவில்லை. அழிவற்ற ஆன்மா நான் என்பதை அறியும் போது பேரின்பம் பிறக்கும். ஐவகை மனநிலைகள். துக்கம் நிறைந்த சம்சாரத்தில் உழலும் மனிதன் தனது எண்ண ஓட்டங்களை ஒடுக்கும் போது கடவுள் நிலைக்கு உயர்கிறான். இந்த வகையில் ஆரம்பத்திலும் முடியிலும் விருத்திகளை அற்ற நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த நினைவடைய நாம் 4 நிலைகளை கடக்க வேண்டும். அவை சிப்தம், அதாவது சிதறி ஓடுகின்ற மனநிலை. முத்தம், வெறுமையாகவும் மூடனாகவும் மறதியோடும் இருப்பது. விஷிப்தம், அலைப்பாயும் குழப்பமான மனநிலையில் இருப்பது. ஏகாகிரம உயர்நிலை அடைய ஒருமுகப்படுத்த சிந்தனையோடு இருப்பது. நிறுத்தம், சித்த விருத்திகளை அடக்கப்பட்ட உயர்ந்த நிலை. இந்த 5 மனநிலைகளும் நாம் இருக்கிறோமா? ஆச்சரியமாக வந்தது. ஆமாம், குழந்தை பருவம் சிதறி ஓடுகின்ற மனத்தோடு எதிலும் ஒட்டாமல் எல்லாவற்றிலும் ஆர்வத்தோடு இருக்கிறோம். இதுவே சிப்தம். ஒன்றும் தோன்றாமல் விழிப்பதும் எதையும் எளிதில் மறந்து விடுவதும் சிறுவர்கள் இயல்பு. இதுவே முத்தம் என்ற நிலை. பருவத்தில் எது வேண்டாம், எது தேவை என்பதை அறிய முடியாமல் குழப்பத்தோடு இருக்கிறோம். எல்லா தேவை என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிறது. இதுவே விஷிப்தம் என்பது. அடுத்ததாக வருவது ஏகக்கிரம். இது நல்லதற்கும் கெட்டதற்கும் பொதுவானது. திருடுவதில் சுகம் கண்டவன் அதை தீவிரமாக பற்றி கொள்கிறான். காதலிக்கின்ற பெண் தனது காதலனை தவிர மற்றொருவனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறாள். இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பதை போதை மருந்துக்கு அடிமையானவனும் சொல்கின்றான். மனித குலத்திற்கு சேவை செய்து பழக்கப்பட்டவனும் சொல்கின்றான். இதுதான் வளர்ந்த மனித நிலை அல்லது பக்குவப்பட்ட மனநிலை. இதற்கு அடுத்ததாக வருவது நிறுத்தம், அதாவது ஒடுக்கப்பட்ட மனநிலை. அதை அடைவதற்கு வைராகியம் தேவை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் மட்டுமே தேவை என்று இப்போது பலரும் முடிவு செய்து குணத்தை குப்பையில் வீசி விடுகிறார்கள். இது வேதாந்த தேசிகரை போன்ற மகா ஞானிகள் பொற்காசுகளை கூட கையால் தொடாமல் குச்சியால் தட்டி இது எனக்கு வேண்டாம் என்று வைராகத்தோடு சொல்லி வறுமையை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். ஆக தேர்ந்தெடுத்ததை பிடித்து கொண்டு அதற்காக மற்றவர்களை எந்த நிலையிலும் ஏற்காமல் வைராகத்தோடு வாழ்வதுதான் நிறுத்தம். இது போன்ற நிலை முனிவர்களும் ஞானிகளுக்கு பொருந்தும். சாதாரண மனிதர்களால் இந்த நிலையை கடைபிடிக்க முடியாது. ஏன் முடியாது? எத்தனை சோதனைகள் வந்தாலும் பொய் பேச மாட்டேன், சத்தியமே பேசுவேன் என்று வாழ்ந்து காட்டியவர் நமது தேசபிதா மகாத்மா காந்தியடிகள். முயன்றால்
முடியாதது எதுவும் இல்லை. முயற்சி செய்து பார்ப்போமே. திருச்சிற்றம்பலம்.